தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கள தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீரான், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள தகவல் என்னவா இருக்கு? வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையில் இருந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அரசு பேருந்துகள் மூலமாகவும் சிறப்பு ரயில்கள் மற்றும் ஆம்னி பேருந்துகள், கார்கள், வேன்கள் மூலமாக ஏராளமானவர்கள் சென்னையிலிருந்து கிளம்பி சென்றார்கள். அரசு பேருந்துகளை மட்டும் சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் முடிவற்றதை தொடர்ந்து சனி, ஞாயிறு தொடர் விடுமுறை கழித்துவிட்டு சென்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கும் காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான வாகனங்களில் மாலை முதலே சென்னை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக 2092 பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும். கூடுதலாக 1825 சிறப்பு பேருந்துகள் இந்த தேர்தலுக்காக ஓட்டு போட சென்ற பயணிகளின் வசதிக்காக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படுகிறது. நேற்றும் இன்றும் சேர்த்து 1825 தலா 1825 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 2 நாட்களில் மொத்தமாக சேர்த்து 6009 பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகிறது. சிறப்பு பேருந்துகள், அரசு பேருந்துகள் மூலமாக ஏராளமானவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஓட்டு போட சென்றவர்கள் தற்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு, முக்கியமான ஊர்கள், குறிப்பாக கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக 2295 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8304 பேருந்துகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது சிறப்பு ரயில்கள் கன்னியாகுமரி, அதே போல திருநெல்வேலி, கோயம்புத்தூர் பகுதிகளுக்கும் சிறப்பு ரயில்கள் மூலம் ஓட்டு போட சென்றவர்கள் தற்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரைக்கும் மாலை முதலே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஓட்டு போட சென்றவர்கள் திரும்பி வருவோம் என்பதற்காக 3 நாள் விடுமுறை கழித்துவிட்டு அவர் வருகிறார்கள். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது இதுவரை மீண்டும் சென்னைக்கு வரும் வழியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதற்கான முன்னேற்பாடுகளை போலீசார் செய்திருப்பார்கள். தற்பொழுது அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்ற தகவலை தான் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடி, அதுபோல் பரனூர் சுங்கச்சாவடி பகுதிகளில் வாகன அணிவகுப்பாக நின்று கொண்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டை கடந்து சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனை கடந்து கிளாம்பாக்கம், வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் பகுதியிலும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடங்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கார்கள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இரவு நள்ளிரவில் அதிகாலையிலும் அதிக அளவு அரசு பேருந்துகள் வரும் என்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் வசதிக்கு கூடுதல் போலீசாரை நியமித்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி தாம்பரம், வண்டலூர் போன்ற பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடங்கி இருக்கிறது. நன்றி மீரான். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் மதுராந்தகம் மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கள விவரங்களை செய்தியாளர்கள் வழங்க நாம் பார்த்தோம். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் மதுராந்தகம் மற்றும் தாம்பரம், வண்டலூர் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் கள தகவல்களை செய்தியாளர்கள் வழங்கவும் நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.